நாம் காண இருப்பது கன்னி ராசி. அலைகளை சமாளிக்கும் மீன்களுக்கும் வலைகளை சமாளிக்க தெரிவதில்லை. பார்த்தீங்களா? அலைகளுக்குள்ள தான் இருக்குது, ஆனால் அந்த வலையை சமாளிக்கக்கூடிய திறன் இல்லை. எவ்வளவு பிரச்சனையிலையும் தங்கள் வாக்கு, இனிய சொல், நல்ல பண்பு, நல்ல குணம், நல்ல மரியாதை, இது அத்தனையும் தங்களுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைக்கும். இது அத்தனையும் உங்கள் பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைக்கிறது. சிந்தித்து செயல்படும். யாரை சந்தித்தாலும் அன்பு, பாசம், நேசத்தோட என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு கேட்பீங்க. அப்படிப்பட்ட இரக்க குணமும் சரி, எழுச்சியோட முயற்சியோட முக்கியத்துவம் கொடுத்து உழைத்தால் வெற்றி நிச்சயம் என்ற உயர்ந்த நோக்கம் கொண்ட கன்னி ராசி நேயர். இந்த கன்னிக்கு மட்டும் ஒரு செல்வாக்கு உண்டு. எப்போதுமே யார் என்ன சொன்னாலும் கேட்டு ஆகணும், அப்போ தான் நம்ம முன்னேறுவோம் அப்படிங்கிறது இருக்கும். அப்படிப்பட்ட ராசி தான் கன்னி ராசி. அப்போ கன்னி ராசிக்கு கண்டிப்பாக கடந்த காலத்தில் குரு ரிஷபத்தில் இருக்கும்போது கன்னி ராசி நல்லா தான் இருந்தது. ஏற்கனவே கன்னி ராசிக்கு 7.5 சனி 8.5 சனி எல்லாமே முடிஞ்சிருச்சு. கவலையை சனீஸ்வரனுடைய தாக்கங்கள் எதுவும் இல்லை, ராகுக்கு எது தாக்கங்களும் இல்லை. ஆக இப்போ குரு தான் இருக்கார். அப்போ குரு இவருடைய ராசிக்கு கண்டிப்பாக மிக அற்புதமான குரு. அப்போ கன்னி கன்னி ராசியில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலம் ஒரு எல்லா வரம்புகளையும் மீறிய ஒரு பொற்காலம், ஒரு நல்ல காலம் ஆரம்பிக்குது. அவ்வளோதான், நல்ல காலம் ஆரம்பிக்குது. எப்படி ஆரம்பிக்குது, எந்த வகையில் ஆரம்பிக்குது? நீங்கள் வெளிநாட்டுக்கு போகலாம், வெளி உலக வாழ்க்கைக்கு போகலாம், கற்ற கலையை யூஸ் பண்ணிக்கிறலாம். படிப்பு சம்மந்தப்பட்ட தொழில், பேங்கு சம்மந்தப்பட்டது, ஐஆர்எஸ் சம்மந்தப்பட்டது, ஐபிஎஸ் சம்மந்தப்பட்டது, சூப்பர் மார்க்கெட் சம்மந்தப்பட்டது, தானியங்கள் சம்மந்தப்பட்டது, கான்ட்ராக்டு கமிஷன், தரகு, இந்த ஏஜென்சி சம்மந்தப்பட்டது. அப்புறம் இந்த கிரிப்ட் நம்ம சொல்கிறாங்களே, கிரிப்டாப்ஸ், அந்த மாதிரி பண பரிவர்த்தனைகள், இது எல்லாமே கன்னிராசிக்கு உண்டு. கடல் கடந்து போகிறதுக்கு கன்னிராசி, கடல் மார்க்கம் போகிறதுக்கு கன்னிராசி, மனத்தை மயக்கிறதுக்கு கன்னிராசி, பேச்சை மறைக்கிறதுக்கு கன்னிராசி, பேச்சால் மயக்குவது கன்னிராசி. அப்படிப்பட்ட ராசி தான் கன்னிராசி. அதனால தான் கடலுடைய ஆழத்தை கண்டுபிடிச்சாலும் கன்னிராசிக்காரையாக கண்டுபிடிக்க முடியும். எல்லா தொழிலுக்கும் எந்த தொழில் வேணாலும் நீங்கள் செய்யலாம். ஏன்னா ஏஜெண்ட்டு, கான்ட்ராக்டு, அங்கே கமிஷன் அப்படின்னா உங்களுக்கு குலத்தொழிலும் கிடையாது, அங்கே உங்கள் சொந்த தொழிலும் கிடையாது. எந்த தொழிலும் நீங்கள் செய்யலாம். எல்லா தொழிலுக்கும் உரியவர், எலிஜிபிலிட்டிக்கு உரியவர் கன்னிராசிக்காரவங்க. பொறுமையாக இருந்து ரியல் எஸ்டேட் கூட பண்ணலாம், ஆனால் ஏஜெண்ட் மூலம் பண்ணணும். ஏன்னா இப்போ ஏற்கனவே நிறைய கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க நேயர்கள், என்ன இப்படி கேட்டிருக்காங்க, நீங்கள் ஒரு ராசிக்கு மட்டும் தொழில் சொன்னால் நாங்கள்லாம் எங்கே பிறந்து கேட்பாங்க. இப்போ அப்படி இல்லை, யாரும் எந்த தொழில் வேணாலும் செய்யலாம். உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சிக்கிருச்சுன்னா செஞ்சுக்கோங்க. ஆனால் உங்கள் ராசிக்குரிய தொழிலுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. உங்கள் ராசிக்குரிய தொழிலுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அதை மட்டும் மறந்துடாங்க தயவுசெய்து. ஆக மொத்தம் கன்னிராசி நேயர்களுக்கு டெக்ஸ்டைல்ஸ்லாம் சரி, பெட்டிக்கடை, ஒரு பெட்டிக்கடை வச்சு பொழைச்சிருப்போம், ஒரு பெட்டிக்கடை வச்சு பொழைச்சிட்டு போகலாம். ஒரு சின்ன ஒரு சின்ன சூப்பர் மார்க்கெட் பெட்டிக்கடை, நாளைக்கு ஒரு சின்ன சூப்பர் மார்க்கெட் வரும், அப்புறம் பெரிய மார்க்கெட்டாக வரும், ஏஜெண்டாக வரும். இது ஒரு பழக்கடை வைக்கலாம், ஒரு பழக்கடை கமிஷன் சம்மந்தப்பட்டது எல்லாமே உண்டு. கமிஷன் சம்மந்தப்பட்டது எல்லாமே உண்டு உங்களுக்கு. ஆக மொத்தம் கன்னிராசி நேயர்களுக்கு 3ஆம் இடத்தை 5ஆம் பார்ப்பாங்க. சனி ஏற்கனவே சனி வேறு பார்க்குறாரு. சனி பார்வை, சனி செவ்வாய் பார்வை இருக்கும். சனியும் உங்களுக்கு கன்னிராசிக்கு சனி பார்க்கறதுனால அது ஒரு சிறப்பான பார்வை. அப்போ கண்டிப்பாக 3ஆம் இடத்தை 5ஆம் பார்வை, கன்னிராசிக்கு 3ஆம் இடத்தை 5ஆம் பார்வை. 3ஆம் இடத்தை இவ்வளோ நாள் தான் எதுவுமே நமக்கு தெரியல, இவ்வளோ நாள் நம்ம சும்மாவே இருந்தோம். அப்போ 3ஆம் இடத்தை 5ஆம் பார்வை பார்க்குறாரு. அப்போ குழந்தைகள், படிப்பு, முயற்சி செய்தால் நல்லா படித்து வெற்றியை கொடுக்கும். 5ஆம் இடத்தை 7ஆம் பார்வை, 5ஆம் இடத்தை 7ஆம் பார்வை. அப்போ 5ங்கிறது கற்பு, 5ங்கிறது குலதெய்வம். அப்போ குலதெய்வத்தை கும்பிட்றதுக்கு கண்டிப்பாக நல்லா இருக்கும். 7ஆம் இடத்தை 9ஆம் பார்வை பாருங்கள். 7ஆம் இடத்தை 9, 7ங்கிறது கணவன், 7ங்கிறது மனைவி, 7ங்கிறது பார்ட்னர்ஷிப்பு, 9ஆம் பார்வை. அப்போ அவங்க மூலத்தில் வரக்கூடிய லாபங்கள்.
அப்போ 3ஆம் இடத்தை 5ஆம் பார்வை, 5ஆம் இடத்தை 7ஆம் பார்வை, 7ஆம் இடத்தை 9ஆம் பார்வை மிக சிறப்பான இடம். அதனால தான் கன்னி ராசிக்கு இந்த காலங்கள் கற்கண்டுக்குரிய காலங்கள். இந்த காலங்கள் ஒரு கனிவான காலங்கள். இந்த காலங்கள் எப்போதும் காழ்ப்புணர்வு இல்லாத காலங்கள். இந்த காலங்கள் எப்போதும் வசந்த காலங்களாக கன்னி ராசிக்கு இருக்கும். அதில் மாற்று கருத்து அல்ல. ஆக மொத்தம் கன்னிராசி நேயர்களுக்கு கிரகங்கள் நவகிரகங்கள் எவ்வளவு இருந்தாலும் உங்கள் தசாபத்தியை பார்த்துக்கிட்டு உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய உங்கள் தொழிலை செய்தால் உங்களுக்கு வேண்டிய தொழிலை மட்டும் செஞ்சுட்டு வாங்க. பெரிய இண்டஸ்ட்ரினாலும் சரி அதில் ஏஜெண்ட், பழக்கடைனாலும் சரி அதில் ஏஜெண்ட், ஒரு பூ மார்க்கெட்டு போங்க அது ஏஜெண்ட் எடுத்துக்கங்க. அதனால தான் சொல்கிறேன், உங்களுக்கு எல்லா வகையிலும் சிறப்பாக கொடுக்கக்கூடியது கன்னிராசி. எல்லா வகையிலும் சிறப்பாக கொடுக்கக்கூடியது கன்னிராசி. எனவே தயவுசெய்து கன்னிராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் கண்டிப்பாக உத்தரம், ஹஸ்தம், சித்திரை. உத்தரம் ஏற்கனவே சொன்னேன், வெக்காளியம்மன் வழிபாடு, காளிகாம்பாள் வழிபாடு, துர்கா வழிபாடு, இந்த மாதிரி வழிபாடுகள் பண்ணும்போது மிக சிறப்பாக இருக்கும். உத்தரமேரூர்னு ஒரு சென்னைக்கு பக்கத்தில் இருக்குது, யாருக்குமே தெரியாது. உத்தரம் அப்படின்னா வடக்குன்னு அர்த்தம். தட்சநாயனம் உத்தராயணம்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா? அப்போ தட்சநாயனம்னா தெற்கு, உத்தராயணம்னா வடக்கு. அப்போ தெற்கு நோக்கி வர்றது வடக்கு நோக்கி வர்றதுன்னு சொல்கிறோம். இப்போ உத்தராயணம் நடக்குது, வடக்கு நோக்கி வந்துட்டுருக்கோம், வடக்குலேருந்து தெற்கு நோக்கி வந்துட்டுருக்கலாம். அந்த வகையில் இந்த 2 அயனம் இருக்குது வருஷத்தில், 2 அயனம் 6 மாதம். அந்த 6 மாதத்தில் இந்த உத்தராயண நேரத்தில் அந்த உத்தரமேரூர் சிவன் கோயில் அப்படின்னு தான் நினைக்கிறேன். நான் இன்னும் போகலை. நான் போகணும்னு சொல்லக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, இல்லை பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, உண்மையோடு சொல்லணும். அதுதான் மரியாதை. அது நேயர்கள் பணிவோடு தெரிவிக்கிறேன், உங்களுக்கு நன்றி. அந்த உத்தரமேருக்கு ஒரு தரம் போயிட்டு வாங்க. ஒரு தரம் போய் நல்ல சந்தனம், பாலாபிஷேகம், சந்தன காப்பு, பன்னீர் வாங்கி கொடுத்து நல்ல வேண்டுதல் பண்ணிட்டு வாங்க. 48 நாளுக்குள்ள கண்டிப்பாக உங்களுக்கு எந்தாவது ஒரு ரூபத்தில் கிடைக்கும்ங்கிறது சொல்லியிருக்காங்க நம்ம முன்னோர்கள் பெரியவர்கள். உத்தரம். அதுக்கடுத்தது ஹஸ்தம். விநாயகப் பெருமானை கும்பிடுங்க. ஹஸ்தத்துக்குரியவர் விநாயகப் பெருமான் தான். அம்பாளையும் கும்பிடலாம். ஹஸ்த நட்சத்திரக்காரவங்க பயப்பட வேண்டியதில்லை கண்டிப்பாக. அப்போ உத்தரம், ஹஸ்தம், சித்திரை நட்சத்திரக்காரவங்க முருகப்பெருமானை கும்பிடுங்க. சித்திரை முருகப்பெருமானை கும்பிட்றத விட துர்கா, திருவாரூர் துர்க்கை, பட்டீஸ்வரம் துர்க்கை, சித்திர நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரம் இருப்பவங்க கண்டிப்பாக ஒரு முறையாவது திருவாரூர் போயிட்டு வாங்க, கமலாம்பிகை வாங்க. தியாகராஜருக்கு நடக்கக்கூடிய சாயரஜ பூஜையில் கலந்துக்கணும். திருவாரூரில் இருக்கக்கூடிய சாயரஜ பூஜையில் கலந்துக்கிட்டு அந்த துர்க்கையை, ராஜதுர்க்கை பாருங்கள், சாதாரண துர்க்கை இல்லை, ராஜதுர்க்கை. அது விஷ்ணு துர்க்கை இல்லை, சிவ துர்க்கை இல்லை, அது ருத்ர துர்க்கை இல்லை, அதாவது ராஜதுர்க்கை, அதாவது ராஜராஜ சோழனால் நிர்மாணிக்கப்பட்டது. அப்படிப்பட்ட ராஜதுர்க்கை வழிபாடு பண்ணுங்க. அப்படியே மாலை நேரத்தில் இருக்கக்கூடிய கண்டிப்பாக அந்த திருவாரூரில் நடக்கக்கூடிய அந்த வழிபாட்டையும் பண்ணுங்கள். நிச்சயமாக மிக சிறப்பாக அமையும் என்பதில் மாற்றுக்கருத்தில். சாயரட்சைன்னா 6 to 7, 6 to 6 சொல்லலாம். அதுதான் சாயரட்சை. என்ன தம்பி எங்கே போயிட்டு வர்ற? கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. சரி பரவாயில்ல, நான் சாயரட்சைக்கு போகிறேன், சாயந்தரம் வா, அப்படி தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி மிக பிரசித்தி பெற்ற வழிபாடு சாயரட்சை வழிபாடு. ஒரு முறை தரிசனம் பண்ணுங்க, கண்டிப்பாக வாழ்க்கையில் வெற்றி நிறுதியாக உண்டு.